ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் சார்ந்து நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். என் நண்பருடைய அப்பாவுக்கு ஒரு நாள் கடுமையான நெஞ்சு வலி வந்தது இரவுல. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அப்புறம் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. இசிஜி, எக்கோ, ஆஞ்சியோ எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் பைபாஸ்லாம் பண்ணி ஆகணும்னு சொல்லி அப்புறம் பைபாஸும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவர்ட்ட உட்காந்து நான் கேட்கிறப்ப, என்ன காரணம் அப்படின்னு அவர்ட்ட கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, ஒரு அவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர். நெறைய கட்டடம் எடுத்து கட்டி குடுத்துட்டு இருந்தாரு. இவருக்கு ரொம்ப நாள் கஸ்டமர் ஒருத்தர். அவருக்கும் நெறைய வீடுகள் கட்டி குடுத்துருக்காரு. இப்போ ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் அவரு பிளான் பண்ணி கட்டி குடுத்துட்டு இருக்காரு. அவரு வெரி லாயலான ஒரு கஸ்டமர். சரின்ட்டு இவரும் அந்த கட்டடத்த கட்டி குடுக்குறாரு. இவரு கை காசையெல்லாம் போட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அதாவது இவரு எப்படி இருந்தாலும் ஒரு நம்பிக்கையான கிளையன்ட். அதனால காசெல்லாம் குடுத்துருவாருன்ட்டு இவர் கை காசையெல்லாம் போட்டு அந்த வேலைய முடிக்கிறாரு. வேலைய முடிச்சுட்டு இவ்வளோ பணம் ஆயிருச்சு அப்படின்னு அவர்ட்ட சொல்றப்ப, "இவ்வளோ பணம் அதெல்லாம் நான் ஆயிருச்சு நான் தர முடியாது. இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க இவ்வளோ காசுலாம் சொல்றீங்க. நான் இவ்வளோலாம் தரமாட்டேன்." அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப கம்மியான பணத்த தான் குடுக்குறாரு. அப்ப இவருக்கு வந்து ஒரு மனசு உடைஞ்சு போயிடுறாரு. ச்சே! நம்ம இந்த இந்த கிளையண்ட்ட நம்ம எவ்வளோ நம்புனோம். இவ்வளோ நாளா நம்ம ஒரு கட்டடம் செஞ்சு குடுத்துட்டு இருக்கோம், கட்டி குடுத்துட்டு இருக்கோம். அப்பல்லாம் இவரு நம்ம எவ்வளோ அமௌண்ட் சொல்றோமோ அத கரெக்ட்டா குடுத்துட்டு இருந்தாரு. இப்ப என்ன இப்படி பண்றாரே! அப்படின்னு அவருக்குள்ள ஒரு மனசு உடைஞ்சு போயிருச்சு. அதாவது இது ஒரு நம்பிக்கையே உடைஞ்சு போன மாரி. அந்த கிளையண்ட் மேல இருக்கிற மொத்த நம்பிக்கையும் இவருக்கு உடைஞ்சு போச்சு. அப்புறமா இவரு வீட்ல இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் அடகு வச்சு அந்த பணத்த குடுத்துட்டாரு. இந்த அபார்ட்மெண்ட் கட்டுனதுல இவருக்கு ஒரு பைசா லாபம் இல்ல. லாபம் இல்லாட்டியும் பரவால்ல. இவருடைய கை காசும் நட்டமான ஒரு நிலை. அவருக்கு அந்த அந்த இடத்துல அந்த ஸ்டோரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, "சார் எனக்கு இதுல லாபம் வராட்டியும் பரவால்ல. எனக்கு அவரு என் மனச உடைச்சுட்டார் சார். அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையவே எனக்கு உடைச்சுட்டார் சார். அந்த நம்பிக்கை உடைஞ்சு போனதுக்கு பிறகு தான் இவருக்கு நெஞ்சு வலியே வந்திருக்கு." பொதுவா நீங்க ஹார்ட் அட்டாக் இல்ல ஹார்ட்ல பிரச்சனை வர எல்லாத்தையுமே நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அவங்க உடைஞ்சு போயிருப்பாங்க. மனசு உடைஞ்சு போறது. பொதுவா நீங்க படத்துலலாம் பார்த்திருப்பீங்க. லவ் பிரேக்கப் அப்டின்னாவே இதயத்த தான் காட்டுறாங்க. அப்போ இதயம் உடைஞ்சு போறது. இதயம்னு ஒரு படம் வந்திருக்கு. இப்போ அ எப்போலாம் லவ் ஃபெயிலியர்ஸ் வருதோ, பிரேக்கப் நடக்குதோ, ஒரு டிவோர்ஸ் நடக்குதோ, இல்ல நம்ம எதிர்பார்த்த நபர்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்ப நிறைவேற்ற முடியாம நம்ம நம்ம மனச உடைச்சு விடுறாங்களோ, அந்த நேரங்கள் எல்லாம் இதயத்துல பாதிப்பு வருது. அப்போ இதய பாதிப்பு வராம இருக்கணும்னா, இந்த சூழ்நிலைகள நம்ம தைரியமா எதிர்கொள்ள கத்துக்க வேண்டியிருக்கு. அப்பதான் வந்து உங்களால இதயத்த பாதுகாக்க முடியும். இதயத்த பாதுகாக்கணும்னா, ஏமாற்றங்கள்ல இருந்து நம்முடைய இதயத்த நீங்க கவர் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. உங்க இதயத்த பாதுகாத்துக்கோங்க.